லக்ஷ்மணன் சீதையோட திருவடியில விழுந்தானா. விழுந்து சேவித்து, தாயே அன்னையே என்னை மன்னிச்சுடுங்கோன்னா. சீத்தை பார்த்தா, ஏன்பா எனக்கு துணை வந்து என்னை பாதுகாப்பாக கொண்டு வந்துதான் சேர்த்திருக்க, மன்னிச்சுடுன்னு சொல்றியே, நீ என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்டா சீத்தை. உங்களை காட்டிலேயே கொண்டு போய் விட சொல்லி விட்டார். அதிலும் பாதுகாப்பாக வால்மீகி முனிவருடைய ஆசிரமும் இங்கே இருக்கிறது. ஆனா அண்ணியாரே, உங்களை அடியேன் என்னைக்குமே சந்தேகப்படல, ராமனும் சந்தேகப்படவில்லை. சூழல் இப்படின்னு விழுந்து சேவிச்சுட்டான் லக்ஷ்மணன். அப்போ சீத்தை ஒரு வார்த்தை சொல்கிறாள், ராமனை விட்டு நான் பிரிந்து வாழ்வதா? அப்படின்னா நான் உயிரையே விட்டு விடுவேனே. ஆனா லக்ஷ்மணா, அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னா சீத்தை. ஏன்னா இந்த நிமிடம் வரை என்னை பற்றி அபவாதம் பேசினவர்கள், நான் ஒருவேளை கங்கையில குதிச்சுட்டேன்னா அடுத்த நிமிஷம் ராமனை பற்றி பேச தொடங்குவார்கள். ராமனுக்கு ஈவிரக்கம் உண்டா, கர்ப்பிணியான மனைவிய போய் காட்டுக்கு அனுப்பினான், அதனாலதான் கங்கையில குதித்தாள், மாண்டு போனாள், ஒரு பெண்ணின் மரணத்துக்கு அநியாயமா ராமன் காரணமாயிட்டார்னு அவரை அபவாதம் பேசுவார்கள். அதை நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன், அதனால் நான் உயிர் தரித்திருப்பேன் என்று சொல்லிட்டு சீத்தையனுடைய மனோதைரியத்தை பாருங்கள். இத்தனை கஷ்டத்துக்கு மத்தியில் தன்னை தேற்றி கொண்டு லக்ஷ்மணனிடம் சொல்கிறாள், லக்ஷ்மணா, என் மாமியார்களுக்கு என் நமஸ்காரத்தை தெரிவித்தேன்னு சொல்லு. அத்தோடு ராமபிரானுக்கும் என் கணவருக்கும் சில செய்திகள் சொல்கிறேன், அதையும் போய் அவருக்கு சொல் என்று சீத்தை சொல்ல தொடங்குகிறாள். சுவாமி, நான் தூய்மையானவள் என்பதை நீங்க நம்புறேள், அது எனக்கும் தெரியும். நான் எந்த அளவுக்கு தூய்மையானவளோ அதே அளவு உங்கள் நலனில் அக்கறை கொண்டவள், உங்களுடைய வெல்விஷர்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். உங்களை காமுகன்னு சொல்லி ஏளனம் பண்ணியிருக்கா இல்லையா, அதற்கு சரியான பதில் என்னன்னா, அதே இடத்தில் அதே அரண்மனையில் நீங்கள் நான் இல்லாமல் வாழ்ந்து காட்டி நீங்கள் காமுகன் இல்லை என்று நிரூபித்து காட்ட வேண்டும். அப்படி பெண்ணாசை உள்ளவன்னா மனைவியை பிரிந்து இப்படி வாழ்ந்து காட்ட முடியுமா? அப்போ நான் இல்லாமலும் வாழ முடியும் என்று அவர்களின் அபிப்பிராயம் தப்புங்கிறத நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்கள். அடுத்த வார்த்தை சொல்றா சீத்தை, நான் பிரிவதை ஏற்றுக்கொள்கிறேன், ஏன்னா உங்கள் மீது ஒரு பழி வந்தால், அதாவது உங்களை காமுகன் என்றும் இப்படி இன்னொருத்தர் வீட்டில் வாழ்ந்தவளை கொண்டு வந்து வாழ்கிறான் என்றும் சொல்றானா, அந்த அபவாதத்தை போக்குவதில் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பங்கு இருக்குன்னா சீத்தை. மக்கள் ஏதோ தப்பா பேசிட்டா அதற்காக நம்ம குழந்தைகளான ஜனங்களை வெறுத்துடாதீங்கோ. ஏதோ ஒரு அறியாமையில பேசிட்டா உங்கள் தம்பிகளிடம் நீங்கள் எந்த அன்பு காட்டுவீர்களோ அதே அன்பை மக்களிடமும் காட்டுங்கள். மேலும் அவதூறு பேசும் இடத்தில் வாழ எனக்கும் விருப்பம் இல்லை, நான் விலகியே செல்கிறேன்னு சீத்தை சொல்லிட்டா.